ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் முக்கா புரோட்டீன்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 65% அளவுக்கு காட்டுது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 28 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ ஈஸியாக ரன் அப் ஆகி 100 ரூபாய் அளவுக்கு தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஐபிஓ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கம்பெனி மார்ச் 2003 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்களோட முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் புரோட்டீன் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. அதாவது மீன்கள்ல இருந்து ஃபிஷ் மீட், ஃபிஷ் ஆயில் அண்ட் ஃபிஷ் சோலியபிள் பேஸ்ட் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் ஸ்ட்ரிம்ப் அக்வா ஃபீடா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ராய்லர்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான போல்ட்ரி ஃபுட்டா வந்து யூஸ் ஆகுது. பெட் ஃபுட்டா வந்து டாக்ஸ் அண்ட் கேட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 ரெவன்யூவா 609 கோடி, ப்ராஃபிட்டா 8 கோடி. 2022 ரெவன்யூவா 776 கோடி, ப்ராஃபிட்டா வந்து 24 கோடி. 2023 ரெவன்யூவா 1183 கோடி, ப்ராஃபிட் 44 கோடி பார்த்திருக்காங்க. 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024 இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 612 கோடி, ப்ராஃபிட் 32 கோடி அளவுக்கு இருக்கு. இவங்களோட EPS 0.41 2021 இருந்தது. 2 ரூபாய் அளவுக்கு 2023 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது 1.47 ருபீஸா இருக்கு. ரிட்டர்ன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 13%, 27%, 34%. இப்போ 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024 அது 20.32% இருக்கு. அசெட் வேல்யூ பெர் ஷேர் பாத்தீங்கன்னா 2.93 பைசாவா இருந்தது. 6 months ஃபினான்ஷியல் 2024 அது 7.23 பைசாவா உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனி இருக்கிற டோட்டல் பாரோயிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 317 கோடி அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா 5, 7, 8, 10% அளவுக்கு இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து 14, 17, 19 அண்ட் 19% அளவுக்கு இருக்கு. பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 1, 3, 4, 5% வந்து இருக்கு. ROE அண்ட் ROCE பாத்தீங்கன்னா முறையே 17, 30, 36%. ROCE பர்சன்டேஜ் வந்து 5, 13, 17% அளவுக்கு இருந்திருக்கு. நெட் டெப்ட் பர் EBITDA ரேஷியோ வந்து 4.98 இருக்கு. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.68 வந்திருக்கு. 6 months ஃபினான்ஷியல் 2024 டேட்டா படி. இந்த கம்பெனியோட IPO டேட்ஸ் வந்து 29 February to 4 March 2024. இஷ்யூ பிரைஸ் வந்து 26 ரூபாய் 28 ரூபாய். ஃப்ரெஷ் இஷ்யூ 224 கோடி. IPO சைஸும் 224 கோடியா வந்து இருக்கு. லாட் சைஸ் 525 ஷேர் 14,700 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ரூபாய். ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் BSE அண்ட் NSE. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 5th March 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 6th March 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 6th March 2024. IPO லிஸ்டிங் டேட் வந்து 7th March 2024 வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்சஸ் கடந்த 3 வருஷத்துல எப்படி இருக்கு, இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரியல் growth எப்படி இருக்கு, இந்த கம்பெனில அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து முக்கியமா 10 கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பஹ்ரைன், பங்களாதேஷ், செயில், இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சைனா சொல்லி அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட எக்ஸ்போர்ட் ரெவன்யூ தான் மேக்ஸிமம் இவங்க ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த கம்பெனி கிட்ட 6 ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுல 4 இந்தியால இருக்கு, 2 ஒமான்ல வந்து இருக்கு. அவங்களோட ஃபாரின் சப்சிடி ஓஷன் அட்லாண்டிக் புரோட்டீன்ஸ் கம்பெனியால. பிளஸ் இந்த கம்பெனி கிட்ட 3 பிளெண்டிங் பிளான்ஸ் அண்ட் 5 ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனி வந்து 3 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸா வந்து ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். பிளஸ் இந்த கம்பெனில வந்து இந்தியாஸ் ஃபிஷ் மீல் எக்ஸ்போர்ட்ல வந்து லீடிங் மேனுஃபேக்சரா வந்திருக்காங்க. மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 18% அளவுக்கு இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 19.61% அளவுக்கு ரெவன்யூ வந்து 5 இயர் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வருது. அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ். ஸோ ஓவராலா இவங்க இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி வந்து 3 to 7% CAGRல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, லைக் வால்யூம் டேர்ம்ஸ்ல. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ டேர்ம்ஸ்ல வந்து 5 to 9% அளவுக்கு growth ஆக வாய்ப்பு இருக்கு அடுத்த 4 வருஷத்துல. ஸோ அதாவது 16 to 20 பில்லியன் அளவுக்கு இந்த ரூபாய் மதிப்படி வளர அளவுக்குன்னு சொல்லி கிரைசில் ரிப்போர்ட் ரேட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ரெவன்யூ வந்து 52.52%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 84.07% வந்து உயர்ந்திருக்கு. March 30, 2022 இருந்து March 31, 2023 இடைப்பட்ட காலகட்டத்துல. CAGR வந்து பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 24.5%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 6.2%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து 3.7% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல இவங்களோட ஆவரேஜ் EPS 1.44 இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட் வொர்த் 28.66% வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 times இருக்கு. இதே
0.23 NAV எடுத்து பார்க்கும்பொழுது போஸ்ட் ஐபிஓ NAV எடுக்க போகுது அது கொஞ்சம் ஸ்லைட்டா குறையுது. இதே வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 earnings எடுத்து பார்க்கும்போது போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல இவங்க பிரைஸ் டு earning ரேஷியோ 12.73 இருக்கு. ஸோ ஓவராலா இவங்க மார்ச் 31 ஃபினான்ஷியல் 2023 டேட்டா எடுக்கும்போது இவங்களோட இபிஎஸ் 10 to 11 டைம்ஸ் அளவுக்கு வருது. ஸோ இவங்களோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அவந்தி ஃபீட்ஸ், கோக்ரேஜ் அக்ரோவர்ட், ஜீல், அக்வான் வாட்டர் பேஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பிபை, மேக்ஸிமம் 31.5 பிபைல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா இவங்க பிரைஸ் டு earning ரேஷியோ, உங்க பிஎஸ் பிரைஸ் டு earning ரேஷியோ கொஞ்சம் வேல்யூவேஷன் கேப் இருக்கு. அதனால ஸ்டாக் கொஞ்சம் ரன் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா 28 ரூபாய் இவங்க இஷ்யூ பிரைஸ், 18 ரூபாய் அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஜிஎம்பி காட்டுது. 46 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 64.29% வந்து லிஸ்டிங் தர வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நம்ம தமிழ்ல மென்ஷன் பண்ணிருந்தோம். முக்கியமான காரணம் என்னவா பார்க்கப்படுதுன்னா இவங்களோட லாட் சைஸ் வந்து அதிகம். இவங்க வந்து கிட்டத்தட்ட 50 ரூபாய் கீழே லிஸ்ட் ஆகுனா ஸ்டாக் கடகடன் ரன் அப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐபிஓ அலோகேட் ஆகாதவங்க பிளஸ் ஐபிஓ சைஸும் வந்து கம்மியா இருக்கிறதுனால ஒரு ரன் அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்டாக். அதனாலதான் மல்டி பேக்கர் ஸ்டாக்னு சொல்லி நம்ம தமிழ்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த கம்பெனியோட ரிஸ்க் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, இவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்க போகுது. காரணம் என்னன்னா லைக் இன்னைக்கு கடந்த 3 வருஷம் இருக்கும்போது இவங்களோட வால்யூம் பேஸும் வேல்யூ பேஸும் வந்து டீக்ரோத் ஆயிருக்கு ஆஸ் பர் கிரைசல் ரிப்போர்ட். காரணம் என்னன்னா இந்த எல்னினோ கண்டிஷன் சொல்லி இந்த எல்னினோ, லாலினோ, பாசிட்டிவ் ஐஓடி, நெகட்டிவ் ஐஓடி எல்லாம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நவம்பர் டிசம்பர்ல வந்து சென்னை ரிலேட்டடா ஃபிளட்ஸ் வரும்போது இந்த ரீசன்ஸ்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன்ஸ்னால இவங்க எதிர்பார்க்கிற அந்த ஆயில் சாட்ரின்னு சொல்ல எண்ணெய் மத்தி மீன் வந்து கிடைக்கலன்னா இந்த கம்பெனியோட வேல்யூ டேர்ம்ஸும் சரி வால்யூ டேர்ம்ஸும் சரி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டர் டைரக்டர் வந்து இடியால வந்து சில சமயம் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சீஸும் பண்ணிருக்காங்க. அதுவும் ரீசெண்டா ஜூலை 2022ல அது நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சில கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் மேல இருக்கு. ஸோ அது எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி கிட்ட 1 or 2 சப்சிடரிஸ் வந்து இருக்காங்க. அவங்க கன்சிஸ்டன்ஸா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி கிடையாது. ஸோ அப்பப்போ ப்ராஃபிட் அப்பப்போ லாஸ் மேக்கிங் கம்பெனியா வந்து இருக்காங்க. டெப்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவாவே இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தாங்களோ நீங்க எவ்வளவு வால்யூம்ல இவங்க சேல் பண்றாங்களோ 1000 மெட்ரிக் டன், 2000 மெட்ரிக் டன், 3000 மெட்ரிக் டன் அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு ரெவன்யூ வந்தாலுமே ஓவராலா 86% மேல இவங்களோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மட்டுமே வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து சாப்பிடுது. ஸோ மார்ஜின்ஸ் எப்பவுமே தென் லைனா சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா இந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங் எய்ட்ஸ் அப்ளை பண்றவங்களுக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் எய்ட்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. காரணம் முன்னாடியே சொல்லிட்டேன், இவங்க ஐபிஓ சைஸ் வந்து ஒரு காரணம், அப்புறம் ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு காரணம், ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் ஃபேன்சி அட்வான்டேஜ் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல இவங்களோட வந்து ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ மார்ஜின்ஸ் வந்து அப்படி இப்படி மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கிளைமேட் கண்டிஷனை பொறுத்தும் நான் சொன்ன பாத்தீங்களா இந்த எண்ணெய் மத்தி மீன் அது கிடைக்கும் போது தான் இவங்களோட ப்ரொடக்ஷனும் இவங்களோட ரெவன்யூவும் சரி இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் சரி உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்க இருந்த இண்டஸ்ட்ரி வந்து டிக்ரோத் காமிச்சாலும் இவங்க இன்வென்ட்ரிஸ் கொஞ்சம் அதிகமா பைல் அப் பண்ணதுனால இந்த கம்பெனிக்கு நல்ல பெனிஃபிட்டா இருந்திருக்கு. அதனால இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து பாத்திருக்காங்க. இவங்க ஆர்ஹெச்பி எடுத்து பார்த்தாங்களே வந்து கிரைசல் ரிப்போர்ட் ஏற்ற மாதிரி இவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து டிக்ரோத் தான் வால்யூம் அண்ட் வேல்யூ பேசிஸ்ல வந்து ஆயிருக்கு. பிளஸ் ஒன் ஆஃப் த இடி இஷ்யூஸும் வந்து இவங்க ப்ரொமோட்டர்ஸ் மேல இருக்கு. அதை நான் கொஞ்சம் நெகட்டிவா பாக்குறேன். டெப்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவாவே இருக்கு. தின் லைன் மார்ஜின்ஸ் உள்ள கம்பெனியா வந்து இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஒருவேளை இந்த ஸ்டாக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் கிடைச்சு நான் ஹோல்ட் பண்ண போறேன்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஸோ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க முடிவு எடுக்கிறது கரெக்டாவே இருக்கும் போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல. இல்ல எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி தோணுது நீங்க சில பாயிண்ட்ஸ் எடுத்தா படி பார்த்தா கூட நீங்க போட்ட பணத்தை எடுத்து வச்சுட்டு ஐபிஓ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க முடிவெடுக்கிறது வந்து கரெக்டாவே இருக்கும் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ. காரணம் நான் ஆல்ரெடி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணீங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. 1 or 2 டைம்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணணும். உங்க பணத்தை எதுல முதலீடு சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். மற்ற யாரை சொல்ல கம்பேர் பண்ண சொன்னாலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.